இந்த கட்டுரையை படிச்சு முடிச்சும்போது கூட எனக்கு இதுதான் தோணுச்சு. ஒரு 40 வயசு பெண்மணி தனக்கு நடந்தத பத்தி வெளிய பேச பயப்படுறாங்கன்னா, அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தது. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா அதுக்கு முந்தைய தலைமுறையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வீட்ல சொல்ல பயம் இருந்துச்சு. ஆனா, இந்த தலைமுறையை சேர்ந்த ஒரு பெண் தனக்கு நடக்கிற அப்யூஸ பத்தி வீட்ல பேச முடியல அப்படின்னா, அப்போ நம்பலாம் படிச்சு, நம்ம சமூகமா முன்னேறி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இந்த இடத்துக்கு வந்த அப்புறமும் கூட ஒரு பெண்ண நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம்? அப்படிங்கிற கேள்விய நிச்சயமா நம்ம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கணும். இந்த புத்தகம் நமக்கு முக்கியமா 2 செய்திகள சொல்லுது. எப்போ ஒரு பெண் தன்னை பாதிக்கப்பட்டவளா உணர்ந்து தனக்கு நடந்த பிரச்சனையை வெளியே சொல்றாளோ, அப்ப இந்த சமூகம் அந்த பெண்ணை கேள்வி கேட்காம நிஜமாவே அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்விய எதிரில் இருக்க நபர்கிட்ட எழுப்பணும். இன்னொன்னு, ஏற்கனவே சொன்னது போலதான், பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. பெண்களுக்கு எல்லாமே தெரியும். குறைஞ்சபட்சம் உங்க வீட்டில் இருக்க பையனுக்கு வெளியே போகும்போது நீ பார்த்து போ, நீ ஒழுங்காரு அப்படிங்கிற அட்வைஸை சொல்லுங்க. இதுதான் இந்த சமூகத்தை மாத்துறதுக்கு நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல நிறைய பெண்களோட கதை இருக்கு. நிச்சயமா நீங்களும் படிங்க. உங்களுக்கு நடந்ததையும் கண்டிப்பா வெளியே சொல்லுங்க.